பட்ஜெட்டை பற்றி காலையிலேயே சொல்லிட்டேன். கோயம்புத்தூரில் பிரஸ் நிறைய வந்திருந்தாங்க, சொல்லிட்டேன். இப்போ இருக்க கூட்டணி பேச்சுவார்த்தை மதிமுக எந்த நிலையில் இருக்கிறது? ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க, தொகுதி அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் அதை பற்றி? அது அவங்க பேச்சுவார்த்தை குழு திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்த உடனே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பேச்சுவார்த்தை குழுவை அறிவிக்கும், சந்திப்பாங்க. அப்போ நடக்கிற பேச்சுவார்த்தையை பொறுத்து தான் எத்தனை தொகுதி என்னங்கிறத பிறதான் முடிவாகும். இப்போ நான் எதுவும் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எப்பவுமே மதிமுகவில் ஒரு தீர்மான அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழு அறிவிச்சாச்சு. அந்த குழு வேலை செய்துட்டு இருக்கு. எப்படி என்ன மாதிரி அறிக்கை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே நம்ம வந்து இப்போ நடைபயணம் நீங்கள் மேற்கொண்டீங்க, அதில் முக்கியமான விஷயம் பார்த்துருப்பீங்க. அந்த அறிக்கையில் இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது இருக்கு, நிச்சயமா இருக்கு. பிரதானமாக ஒரு நீண்ட காலமாக ஒரு விஷயங்களை முன்னிறுத்தி நீங்கள் போராடிட்டு வரீங்க தமிழ்நாட்டு மக்கள் அடையாளமாக, அதில் விஷயங்கள்லாம் முன்னிறுத்தீங்களா? அதை சொல்லுவீங்களா கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட? ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதற்காக நான் எண்ணற்ற போராட்டங்களை நடத்தி, நடைபயணங்களை நடத்தி பாதுகாத்து கொடுத்திருக்கிறேன், மீட்டு கொடுத்திருக்கிறேன். ஸ்டெர்லைட் நச்சாலையை மூட வைத்திருக்கிறேன். நீட்டுணவை 16 ஆண்டுகளாக தடை வாங்கி தடுத்து நிறுத்தியிருக்கிறேன். நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் வடநாட்டு முதலாளிகள் கைக்கு போய்விடாமல் தடுத்து அதை பாதுகாத்து தந்திருக்கிறேன். அதை போல தமிழ்நாட்டினுடைய பொது பிரச்சனைகளில் காவிரி தீரத்தில் மீத்தேன் கேஸ், ஷேல் கேஸ், ஹைட்ரோ கார்பன் இவையெல்லாம் வரவிடாமல் ஊர் ஊராக சென்று நூற்றுக்கணக்கான ஊர்களில் பிரச்சாரம் செய்து அந்த மீத்தேன் அலுவலகத்தை அவன் காலி செய்து கொண்டு மறுநாளே, நான் எச்சரித்த மறுநாளே காலி செய்து கொண்டு போகிறான். இப்படி என்னை பொறுத்த மட்டிலே எங்கள் இயக்கம் பலவற்றை சாதித்திருக்கிறது. 4 மாநிலங்கள் கடந்து சென்று மத்திய பிரதேசத்திலே 1000 பேரோடு சென்று போராட்டம் நடத்தியிருக்கிறோம் என்றால் அது அப்படி ஒரு சாதனையை இதுவரை ஒரு கட்சி தன் மாநிலத்திலிருந்து 4 மாநிலம் கடந்து போய் போராட்டம் நடத்திய வரலாறே கிடையாது. அதை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சாதித்து காட்டியிருக்கிறது. உறுதியான முடிவெடுத்து திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்காக நான் திராவிட இயக்கத்தில் என்னுடைய முழு வாழ்வையும் அர்ப்பணித்திருக்கிறேன். ஆகவே திராவிட இயக்கத்தினுடைய ஸ்பியர் ஹெட்டாக, ஈட்டி முனையாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற அந்த கூட்டணி வெற்றி பெறும். திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையை பெறும். தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சியை சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் நடத்துவார் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். அதற்கான பிரச்சாரத்தில் நாங்கள் தீவிரமாக ஈடுபடுவோம். விஜய் அவர்கள், தமிழக வெற்றிகளை விஜய் அவர்கள் திமுக கூட்டணிக்கு எனக்கு தான் போட்டி அப்படின்னு தொடர்ந்து சொல்லியிருக்காரு. நான் வெளியில் வர மாட்டேன், வெளியில் வர விமர்சனம் செய்கிறாங்க. ஓட்டு வாக்களிக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக வருவாங்க, ஒவ்வொரு வீட்லையும் தனித்தனியாக வருவாங்க, அப்போ என்னுடைய பலம் தெரியும் அப்படிங்கிறாரு. எந்த கருத்தும் நான் சொல்ல விரும்பவில்லை.